நமது ஆளுமையும் அன்பும் நிறைந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களை மீண்டும் ஒருவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதாவதுங்க, சார் ராம்நாடு இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காகவே காலையில் எந்திரிச்சு கிளம்பி இங்கே வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது சாருக்கு சாருக்கு பிஸ்னஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அழகான 2 பசங்க. அவங்க மிஸ்ஸஸ் ஒரு டாக்டர். அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ரோட்டரியில் கவர்னராக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ நாங்கள் பிரசிடெண்ட்டுங்கிறது நாங்கள் கவுன்சிலர் மாதிரினா சார் ஒரு சிஎம் மாதிரி. நாங்கள் கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் எங்கள் வீட்டு பால் காய்ச்சறதுக்கு சாரை கூப்பிட்டேன். அதுக்கும் மெனக்கெட்டு அங்கேருந்து வந்தாங்க. அதனால் அவங்க இந்த அன்பை ரொம்ப மிகப்பெரிய விஷயமாக நினைப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மற்ற கவர்னர், நானும் நிறைய கவர்னர்ஸை பார்த்துருக்கேன். பக்கத்தில் போய் விஷ் பண்ணுறதே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் சார்ட்ட கேஷுவலாக பேசலாம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம். நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த 124 கிளப்லேயும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உண்மையில் இவங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவங்களுடைய ஒரு வார்த்தை என்னதுன்னா, அகிலத்தை அன்பால் இணைப்போம் அப்படிம்பாங்க. இருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம் அன்பு தான். அதுக்கப்புறம் தான் வேறு எல்லாமே அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி நடப்பாங்க. அது மாதிரி எங்களை நடக்க சொல்லுவாங்க. உண்மையில் சொல்லுதேன், அவங்களுடைய வருகை எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தருது. அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கூலில், ஒரு வில்லேஜ் லெவலில் உள்ள ஸ்கூலில் சார் மெனக்கெட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ப்ரைஸ் கொடுத்து பிள்ளைகளை பார்த்து என்கரேஜ் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசுவார்கள். எல்லோரும் மீன்புற்றிருக்க நினைப்பதை இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்ற தாய்மானவர் பிரார்த்தனையோடு வெங்கடேஸ்வரா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளாளர் சண்முக சுந்தரம், மேடம் ருக்மணி பிரியா, துணையாளர் டாக்டர் பார்கவி சங்கரன், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபர்ப்ஸ் பிரசிடென்ட் கணேசமூர்த்தி, திருநெல்வேலி டவுன் செக்ரட்டரி சரவணகுமார் மற்றும் அன்பு குழந்தைகள், தாய்மாளர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப ஒரு அழகான ஈவெண்ட்டுங்க இது. சார் திருப்பி திருப்பி சொல்றாரு, ஒரு சின்ன ஊர், சின்ன ஸ்கூலு அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே ஒரு பெரிய பள்ளியில எந்த அளவுக்கு ஒரு ஆண்டு விழா ஒரு மிகச் சிறப்பாக அதாவது அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, ஒரு தங்கு தடை இல்லாமல் அந்த ஃப்ளோ இருக்கு. நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய பள்ளியில் உள்ள ஈவெண்ட் கூட இவ்வளவு அழகாக எந்த தங்கு தடை இல்லாமல் கரெக்டாக பிளான் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் எத்தனையோ ஆண்டு விழாவில் கலந்துருக்கேன். அது அப்படியே ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஒரு சொதப்புலாவே தான் போய்கிட்டு இருக்கும். அது ஒன்று டான்ஸ் ஆடுவாங்க, அந்த ஈவெண்ட் கோஆர்டினேஷன் எப்போவுமே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ கிட்டத்தட்ட நான் 2 மணி நேரம் இங்கே ஆரம்பத்துலேருந்து இருக்கேன். 9:30 இப்போ 11:30 ஆகுது. எந்த வித தடங்கள் இல்லாமல் அப்படியே அந்த ஃப்ளோ அந்த டான்ஸு, ப்ரைஸ் கொடுக்கறது, அந்த பேசுறது எல்லாமே ஒரு தடங்கள் இல்லாத போகுது. உண்மையிலே அதுக்கே மிகப்பெரிய இந்த பாராட்டுக்களை இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி குழந்தைகள்லாம் ஆடினதையும் பார்த்தோம்னா, ஒரு பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய டான்ஸ் ஸ்டெப்ஸும் சரி, அந்த மூமெண்ட்டும் ஒரு அவ்வளோ அழகா இருந்தது. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவ்வளோ நான் கூட ஏஜிட்ட ஒரு குழந்தையெல்லாம் காமிச்சோன்னே அவ்வளோ அழகா ஆடினாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இதையும் பார்த்தேன்னா ஒரு பேரண்ட் கூட்டிகிட்டு வந்த குழந்தை அதுவாக மேலே ஆட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துட்டு அது ஸ்டூடெண்ட் கூட இல்லை, வருங்கால ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். இந்த பள்ளியோட வருங்கால ஸ்டூடெண்ட். கடைசியில் ஒரு நிமிஷம் கூட அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு இந்த நேரத்தில் எனது வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றேன். ஆமாம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போ நான் பார்த்தோம்னா, இப்போ எங்களுடைய பள்ளிக்கால ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஒரு சினிமா பாட்டில் கூட வரும், நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், மீண்டும் குழந்தையாய் மாற ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆண்டு விழாவில் ஆடணும்னா நம்ம ஏதாவது வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸை போட்டு வரணும், இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு விடுவாங்க. ஒரு தடவைலாம் எனக்கு
ஒரு பொம்பளை சட்டையை போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் அந்த அப்போல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லை. என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இப்போ ராம்நாட்டில் மிகப்பெரிய டாக்டராக இருக்காங்க. அவங்களோட சட்டையை வாங்கி போட்டுட்டு தான் நான் அந்த மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். இதுதான் அந்த காலத்து இதுக்கும் இந்த காலத்தில் குழந்தைங்க வந்து ஒவ்வொருத்தரும் கோட்டில் இருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே விதவிதமாக தச்சு விதவிதமாக போட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து பிரைமரி ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலில் போனதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி வந்து எங்கள் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து வந்து ஒரு ட்ராமா போட்டோம் அந்த ஸ்கூலில். வந்து எனக்கு நல்லா மீண்டும் அந்த ஞாபகம் வருது. நாங்களே ஸ்கிரிப்டை எழுதி நாங்களே டைரக்ட் பண்ணி எங்கள் வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வந்து அந்த நாடகம்லாம் போட்டோம். இதெல்லாம் வந்து என்னுடைய அந்த பழைய கால ஞாபகத்தை வந்து நிறைய கிளந்து எடுக்க செய்யுது. சார் சொன்னது மாதிரி சார் வந்து ஒன்றும் சாதாரணம் இல்லைங்க. அவர் ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம்ங்க. அவருடைய ஸ்கூலை பற்றி அவர் வந்து இன்ஸ்டாவில் போட்டுட்டு இருக்கிறது நான் ரெகுலராக நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுட்டு இருப்பாங்க. இது இடையில கூட ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் நாங்களும் அந்த காலத்தில் சின்ன வயசில் எங்கள் ஊரில் கிராமத்துக்கு போனோம்னா கூட்டாஞ்சோறு வைப்போம். ஸ்கூல்லேன்னு கிடையாது, எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ள கூட்டாஞ்சோறு வைப்போம். என்ன பண்ணோம்னா எல்லார் வீட்டில் இருந்தும் அரிசி அந்த ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு வீட்டில் யாராவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் உட்காந்து சமைச்சு அதை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவோம். அது வந்து ஒன்றும் பெரிய ஐட்டம்லாம் இருக்காது. சாதம், புளிச்சாறு, முருங்கைக்காய், இவ்வளோதான் இருக்கும் அந்த ஐட்டமே. வருஷம் இது நடக்கும் எங்கள் ஊரில் வந்து கூட்டாஞ்சோறு வந்து நடக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு இந்த இன்ஸ்டாலாம் பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த அளவுக்கு ஒரு பழையதை மீட்டெடுக்கிறதுக்கான விஷயமா இந்த பள்ளி நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுல தான் கலந்துருக்கேன். வந்து நீங்க 3 மணி நேரம் அங்கிருந்து வந்தேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் அந்த இருந்தோம்னாலே நம்மளுடைய டென்ஷன் எல்லாமே போய் நம்ம மீண்டும் ஒரு உற்சாகமா நடைபெறுறதுக்கான ஒரு வேகத்தை வந்து அந்த குழந்தைங்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்தாலே கொடுக்கும். அந்த உங்களுக்கு தான் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளணும். நாங்கள் ஓடிட்டே இருக்கோம், ரோட்டரி ஈவெண்ட்டாக ஓடிட்டே இருக்கோம். இந்த குழந்தைங்களோட ஒரு 2 மணி நேரம் இருந்து அவங்களுடைய ஆட்டத்தை பார்த்து எனக்கு அந்த ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்ததுக்கு நான் சண்முக சுந்தர சாருக்கும் பள்ளி நிர்வாகத்தை தான் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த குழந்தைகள் மேலும் நன்றாக படித்து படிப்பு மட்டும் இல்ல பல்துறையிலும் வல்லுநராக விளங்கி மிகச்சிறந்த ஆளுமையிலாக வரும் ஆண்டில் வளர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல அருமையான கருத்துக்களை கூறி எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதித்த எங்கள் அருமை ஆளுநர் அவர்களுக்கு அன்பான நன்றி. எங்களுடைய அருமையான அன்பான துணை ஆளுநர் அவர்களுக்கு பள்ளி தாளாளர் ருக்மிணி பிரியா அவர்கள் பொன்னாடை பொருத்தி அவர்களை கௌரவிப்பார்கள். Thanks, sir.